நடிகர் ரவி மோகன் சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளை பத்தி அவர் பேட்டியில சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த பேட்டியில பேசினதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. நடிகர் ரவி மோகன் சில நாட்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்திருந்த பேட்டியில தன்னோட பர்சனல் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்ததாகவும் தன்னோட மனைவி குடும்பத்தாரும் தன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதாகவும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்கிட்ட இருந்து தன்னோட மனைவி குடும்பத்தினர் தன்னோட பையனை பிரிச்சுட்டதாகவும் தனக்காக சொந்தமா எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னும், இதெல்லாம் விட முக்கியமா இவ்வளவு மன உளைச்சல்னால நான் என்னை நானே ஹார்ம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால நான் இனிமேட்டு கொஞ்ச நாளுக்கு படம் நடிக்க மாட்டேன், என்னுடைய படங்கள் வெளியிடப்படாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல அவர் மறைமுகமா நடிகை குஷ்பு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் தன்னை பத்தியும் ரொம்பவே அவதூறா பேசிட்டு வராங்க அப்படின்னு அந்த பேட்டியில அவர் சொல்லியிருந்தாரு. அவர் அந்த பேட்டியில சொன்ன பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சமயத்துல கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ரவி மோகனுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ரவி மோகனுடைய இந்த டைவர்ஸ் கேஸ் கிட்டத்தட்ட 2 வருஷமா போய்கிட்டு இருக்கு. ஆனா கோர்ட்டோட ஆர்டர் படி ஆர்த்தி ரவியும் சரி ரவி மோகனும் சரி 2 பேருமே மாத்தி ஒருத்தரை பத்தி பொதுவெளியில குற்றச்சாட்டு வைக்கிறதோ இல்லனா அவதூறு பரப்புறதோ செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட்ல ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதையெல்லாம் மீறி நடிகர் ரவி மோகன் பிரஸ்ல பேட்டி கொடுத்திருக்கிறாரு. கோர்ட்டோட பெர்மிஷனோட தான் பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆர்டர்ல குறிப்பிட்டிருந்தது. ஆனா அத ரவிமோகன் அவர்கள் மீறி இருக்காரு. இதனால ரவிமோகன் வெளிப்படையா பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல இப்போ ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த ரவிமோகன் இப்போ வெளிப்படையா அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் கொடுத்த பிரஸ் மீட்ல என்ன பத்தியும் என்னுடைய குடும்பத்தை பத்தியும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை பர்சனலா ரொம்பவே ஹர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா நான் அதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.